இங்கே லூக்கா அப்படிங்கிற கடலுக்குள்ளே வாழ்கிற ஒருத்தன் முதன் முறையாக தண்ணிக்கு மேலே வரான். அப்படி இவன் வெளியே வந்ததுமே சாதாரண மனுஷங்க வாழ்கிற மாதிரி இவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து இவன் அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட என்னை எப்படியா காப்பாற்றுறா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ அவனோட ஃப்ரெண்டும் காமா என்னடா ஃபஸ்ட் டைமா, எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா உன ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறான். அப்போ இந்த லூக்கா ஃபஸ்ட் டைம் தண்ணியிலேருந்து மேலே வந்தனால இவனுக்கு மனுஷங்க எப்படி நடப்பாங்க அப்படின்னு தெரியாமல் தவந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அவனோட ஃப்ரெண்டு உனக்கு மொதல் நடக்க சொல்லித்தர அப்படின்னு சொல்லி டீச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் இந்த லூக்கா வந்துட்டு நடக்க தெரியாமல் இன்னும் தண்ணியில் இருக்க மீன் மாதிரி நீந்திக்கிட்டு இருக்கான். இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படி நடக்க கற்றுக் கொடுத்துட்றான். அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அவன் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச இடத்துக்கு இவனை கூப்பிட்டு போகிறான். அங்கே வந்து பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரன் நிறையா பொருட்களை அந்த இடத்துல சேமித்து வச்சுருப்பான். இதை பார்த்த லூக்கா அவன் இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு கேட்கும்போது அப்படி இவன் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு ஸ்கூட்டியோட போஸ்டர் பார்க்குறான். இதை பார்த்ததும் ஃப்ரெண்டுக்காரன்கிட்ட இது என்னடா அப்படின்னு கேட்குறான். இதை பார்த்தா அவனை இது என்னன்னு தெரியாதா, இதுதான் ஸ்கூட்டி, இதில் நம்ம ஏரியா உட்காந்தா எங்கே வேணால் கூட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதெல்லாம் கேட்டால் லூக்காவுமே இமேஜினேஷனுக்குள்ளே போயிடுறான். அப்போ அவன் ஃப்ரெண்டுக்காரனுக்கிட்ட டே மச்சா இதெல்லாம் எங்கடா கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இப்போ வீடியோ பார்க்குறீங்களுமே இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அம்புக்குறி காட்டு இடத்துல விலகலாம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காமல் அதோட சப்ஸ்கிரைப் பட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. அதுக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரே வந்துட்டு இதோ முன்னாடி ஒரு டவுன் இருக்குல்ல, அங்கே போனால் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதனால் அவங்க ரெண்டு பேருமே அந்த ஸ்கூட்டியை பார்க்கறதுக்காக மக்கள்கள்லாம் வாழ்கிறான் டவுனுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஏகப்பட்ட மக்கள் அந்த இடத்துல இருக்காங்க. நிறைய ஹரிபேர்லாம் நடக்குது. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நடக்கிறதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க பார்க்கணும் அந்த ஸ்கூட்டியை ஒரு சின்ன பையன் ஸ்டைலாக ஓட்டிட்டு வரான். அதை பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் டே மச்சான் அதுவா இது, வா அவன்கிட்ட போய் அதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவங்ககிட்ட போன ரெண்டு பேருமே அண்ணே இது உங்களுக்கு எங்கே கிடச்சி அப்படின்னு கேட்குறாங்க. அதை பார்த்தா இவனும் என்னது எங்கேருந்து கிடச்சா, காசு இருந்தால் தான் இதெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறான்.